நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம். தலைமுடி அழகாக இருக்கணும், கருமையாக இருக்கணும், அடர்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல இளைஞர்கள் முதல் முதியோர்கள் வரை அனைவருக்கும் ரொம்ப அது மேலே அக்கறை. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தலைமுடி உதிருதுன்னு சொன்னால் அவங்களுக்கு கவலை வந்துடும். இந்த தலைமுடியை பாதுகாக்கக்கூடிய, உதிராமல் தடுக்கக்கூடிய, கருமையாக காப்பாற்றக்கூடிய ஆற்றல் இந்த கருவேப்பிலைக்கு இருக்குதுங்க. அதுக்கு முன்னாடி இந்த தலைமயிரை ஏன் தலைமுடின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெயர் காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்குவோம். அந்த காலத்தில் மன்னர்கள், அரசர்கள் மன்னனா பட்டம் சுட்டி கொள்ளும்போது தலையில் அணிவிக்கக்கூடிய ஒரு அணியோட பெயர் தான் முடின்னு சொல்லுவாங்க. முடிச்சூட்டு விழா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி ஒரு மன்னனுக்கு கம்பீரத்தையும் அழகையும் தருதோ அதே போல தான் ஒரு மனிதன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுடைய தலைமுடி அவர்களது தோற்றத்தை, கம்பீரத்தை மேம்படுத்துவதாக அமைஞ்சிருக்குது. அதனால தான் தலைமயிரை தலைமுடி என்று சொல்லக்கூடிய வழக்கம் வந்ததுங்க. ஒரு மன்னனுக்கு அந்த மன்னனுக்குரிய அந்த பட்டமேற்கு விழாவில் அணிக்கக்கூடிய அந்த அணி எப்படி ஒரு அழகை கூட்டுகிறதோ, கம்பீரத்தை தருகிறதோ, அதுபோல் அந்த தலைமுடி நமக்கு தரதுனால தலைமயிர் என்பதை தலைமுடி என்று சொல்லும் வழக்கம் வந்ததுங்க. அந்த அழகிய அந்த முடியை நாம் எப்படி பாதுகாக்கலாம் சொன்னால், அதற்கு கருவேப்பிலை மிகப்பெரிய ஒரு உதவியை நமக்கு செய்யுது. ஆனால் அந்த கருவேப்பிலையை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்? வாசனைக்காக கொஞ்சம் போட்டுட்டு அதையும் சாப்பிடும்போது எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிட்றோம் உணவை. ஆனால் அந்த கருவேப்பிலையை சாராக நீங்கள் பயன்படுத்தணும். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்து காலையில் அதை ஒரு அரை டம்ளர் தண்ணீர் விட்டு அரைச்சி வெள்ளை பருத்தி துணியில் வடிகட்டி எடுத்து அது கூட எதையும் சேர்க்க வேணாம், அப்படியே குடிக்கலாம். குடிச்சிட்டு ஒரு 40 நிமிடங்கள் வேறு எந்த உணவும் சாப்பிடக்கூடாது. இப்படி நீங்கள் ஒரு 7 வாரங்கள் செய்து வந்தீங்கன்னா தலைமுடி உதிர்வு என்பது உடனடியாக நின்றுடும். இந்த 7 வாரம் காத்திருக்க வேணாம், ஒரே வாரத்தில் உங்களுக்கு நல்ல பலனை தரும். ஒரு சிலருக்கு இப்படி பச்சையான இலையை சாப்பிட்றது பிடிக்காமல் இருக்கலாம், அல்லது ஒரு சிலருக்கு உடலுக்கு அது ஒத்துக்காதுன்னு நினைக்கலாம். அவர்கள் எப்படி செய்யலான்னு சொன்னால், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்து இரவு தூங்கும் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 லிட்டர் தண்ணீர் உள்ள பாத்திரத்தில் அதை போட்டு ஊற வச்சிடணும். காலையில் எழுந்து அந்த பாத்திரத்தில் உள்ள அந்த கருவேப்பிலையோட அடுப்பில் வச்சு 1/2 லிட்டர் தண்ணீர் 150 மில்லி தண்ணீராக சுண்டுற அளவுக்கு மிதமான தீயில கொதிக்க விடணும். ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது, சரிங்களா? அப்படி அது 150 மில்லியாக சுண்டின பிறகு அதை வடிகட்டி எடுத்து குடிச்சிடலாம். விருப்பம் இருந்ததுன்னா சுவை வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தேனை கலந்துடலாம். இப்படி 21 நாள், ஒரு 3 வாரம் சாப்பிட்டாலும் போதும். அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து அதே போல் மறுபடியும் சாப்பிட்லாம், 2 மாதம் கழித்து கூட சாப்பிட்லாம். இப்படி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தலைமுடி அடர்த்தி மிகும், கருமை நிறம் நீடிக்கும், தலைமுடி உதிர்தல் என்பதே இல்லாமல் போகும். இந்த அருமையான ஒரு மருத்துவத்தை நாம் எல்லாருமே செலவில்லாமல் செய்துக்க முடியும். இந்த நல்ல தகவல் நாடெங்கும் பரவ எங்களது iLife சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அன்புடன் காஞ்சி முகிலன்.